ஒரு 25 சென்ட்ஸுக்கு 0.03 காய்ஸ். நம்ம இன்றைக்கி காயின் லாண்ட்ரியில் எப்படி உடுப்பு வாஷ் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம். கனடாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி மொபைல் இது லாண்ட்ரி காயின் லாண்ட்ரியல் நிறைய ஒவ்வொரு ஜங்ஷன் இருக்கும். எங்களோட ரூமில் வாஷிங் மிஷின் இருக்குது. ஆனால் ஜக்கெட்டில் கழுவினா சில நேரம் ப்ராப்பராக கழுவ மாட்டேங்குது. ஓகே, சின்ன வாஷிங் மிஷின்றதால ஜாக்கெட் பெரிய பெரிய பெட்ஷீட் எல்லாம் கழுவுறதுக்கு நான் வளமையாக இங்கே வருவேன். ஓகே, இது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு காட்டன் எப்படி இருக்குது. இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு சைஸில் வாஷிங் மிஷின்கள் இருக்கும். ஓகே, இது பார்த்தீங்கன்னு சொன்னால் மீடியம் சைஸ். இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் $7 எடுக்காங்க. ஓகே, $7 போட்டிங்கன்னு சொன்னால் கழுதலாம். அதே மாதிரி $6 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் ட்ரையர்ஸ். இதில் கழுவி முடிஞ்சது பிறகு விடுப்பை நீங்கள் இதில் போட்டு கழுதலாம். ஓகே, ஸோ இது கொடுக்குற இந்த $7 பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கேஷாக கொடுக்கலாம். 0.25 கொயினாக தான் கொடுக்கலாம். ஓகே, $1 கொயின் கூட போடையில 0.25 கொயினாக தான் உள்ளுக்கு போடணும். இப்போ $7க்கு 28 தரம் அந்த 0.25 கொயின் போடணும். ஸோ உங்கள்கிட்ட 25.25 கொயின் 25 cents ரைட். அது உங்கள்கிட்ட இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களோட கேஷை போட்டு இதுக்குள்ளே கேஷ் அனுப்பினீங்கன்னா உங்களுக்கு கொயின்ஸ் இவங்க தருவாங்க. நான் $10 போட்டு $10க்கு 25 cents எடுத்தேன். ஸோ அதில் $7 போட்டுட்டேன். மிச்சம் இருக்கிற $3 கொயின்ஸ் இருக்குது. ஸோ இது காணுமா என்னென்னு தெரியல. நான் காணாட்டி இன்னொரு $5 போட்டு கொயின் எடுப்பேன். அதுக்கு பிறகு களி முடிஞ்சது பிறகு இதில் போட்டு ட்ரையர் பண்ணுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வாஷ் பண்ணிகிட்டு இருக்குது. இன்னும் 22 நிமிஷம் 25 நிமிஷம் காட்டிக்கு இப்போ 22 நிமிஷம். வாஷ் பண்ணுறதுக்கு ஹாட்டாக வார்மாக கோல்டாண்டு 3 வச்சுருப்பாங்க. இது ஜாக்கெட்டுங்கிறதால நான் கோல்டில் போட்டேன். நான் இப்போ வாஷிங்கில் இருக்குது. அது பிறகு ரின்ஸ் பண்ணு, அப்புறம் ஃபைனல் ரின்ஸ், அப்புறம் ஸ்பின் பண்ணி தரும். வாஷிங் லிக்விட்ஸ் நீங்கள் கொண்டு வரணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இங்கே அதையும் காயின் கொடுத்து வாஷிங் லிக்விட் வாங்கலாம். இதுதான் எந்த வாஷிங் லிக்விட். நான் இதுவும் போடுவேன் ப்ளஸ் இதுவும் போடுவேன். இது மணக்கிறதுக்கு போடுறது. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பொட். ஸோ இந்த பொட்டை நீங்கள் உள்ளுக்கு போட்டுவிட்டீங்கன்னு சொன்னால் இந்த அப்படி இது கரைஞ்சி கழுவப்படும். ஓகே, டைட்டுட. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மணத்துக்கு போடுற உண்டு. இதுவும் வாங்கி அதையும் போட்டு விடுவேன், மணக்கும் நல்லா. அது பிறகு கழுவி முடிஞ்சது பிறகு நீங்கள் ட்ரையருக்கு போடக்குள்ளே இந்த ஷீட்டை உள்ளுக்கு போட்டிங்கன்னு சொன்னால் அந்த நிலை மின்னேற்ற மாதிரி கரண்ட் அடிக்காமல் இருக்கும். ஓகே, இது போடுவாங்க உள்ளுக்கு ட்ரையருக்கு. வாஷ் பண்ணி முடிஞ்சு இப்போ நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் பொட்டமுக்கு, இது டாப் ட்ரையருக்கு. நான் கீழே பொட்டமில் தான் போட்டிருக்கிறேன். வாங்க ஃபில் பண்ணுவோம். என்கிட்ட 3 நிமிஷத்துக்கான கொயின் இருக்குது. வாங்க எவ்வளோ நேரம் வருதுன்னு பார்ப்போம். பர்சன்டேஜ் ஒரு நிமிஷம் கூட வராது போலேயே. ஆகும். நோ டோட்டலாக 36 நிமிஷம். வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். நார்மல் ஹை டெம்பரேச்சரில் தான் இருக்குது. ஓகே, ஸ்டார்டட். 36 நிமிஷத்துக்கு போட்டிருக்கேன். பார்ப்போம். 36 நிமிஷம் முடிஞ்சது பிறகு காணாட்டி திரும்ப இன்னொரு $5 கொயின் எடுத்து போடணும். நினைக்கிறேன் $3 36ன்னா $6 கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 1 hour வரும் நினைக்கிறேன். தட்ஸ் இட் கைஸ். இப்படி தான் காயின் லாண்ட்ரியில் நீங்கள் உடுப்பு கழுவுற. ஓகே, ஸோ பெரிய பெரிய பெட்ஷீட் ஜாக்கெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இப்படி தான் கழுவணும். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.